என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போறா அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேதலிய ரொம்ப ரொம்ப பத்திரம் எண்ணம் எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா வேறொருத்தி வந்து தந்த என் மனசு இன்னைக்கு காலேஜில் நடந்ததை துளசி கிட்ட கண்டிப்பா சொல்லணும். துளசி 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 ஹே துளசி எங்க இருக்க? துளசி ஹே துளசி எங்க இருக்க? சீக்கிரம் வா. என்ன கதிர் காலேஜுக்குள்ள இருந்து வந்தது வராதமா என்ன துளசி துளசின்னு கூப்பிட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? அம்மா நான் துளசியை கூப்பிட்டேம்மா, உங்களை கூப்பிடல. நீங்க போங்க. துளசி துளசி எங்க இருக்க? டேய் உன்னை பெத்தவடா நானு. உன் கண்ணுக்கு அவதான் தெரியவாளா? காலேஜ் விட்டு வந்தது வராதமா துளசி துளசி, கிளம்பும் போதும் துளசி, வீட்டுக்கு வந்தாலும் துளசி, எப்ப பாரு துளசி துளசி. உனக்கு மட்டுமா? சூர்யாவுக்கும் அப்படிதான். இதோ இன்னைக்கு வந்து கப்பர் யாழ்னி கொடக்குட்டி, அவளுக்கும் அவதான். எல்லாரும் துளசி துளசின்னு துளசியை பிடிச்சி சுத்திக்கிட்டு இருக்கீங்க. என்னதான் வசியம் போட்டு தொலைச்சாலும் தெரியல. அம்மா ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க? ஏமா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு துளசி எதனா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அவ எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணலனாலும் நீங்க அவளை கரிச்சு கொட்டிக்கிட்டே தான் இருக்கீங்க. என்னன்னா அவளை உங்களுக்கு பிடிக்கல அதானே? அவளை உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனா என்னையும் மீறி அவ உன்கிட்ட பேசியிருக்கா பழகிருக்கால அவளுக்கு. அம்மா இங்க பாருங்க, அவெல்லாம் ஒண்ணு வந்து எங்க கிட்ட வாண்டடா வந்து பேசல. நாங்களா தான் அவகிட்ட போய் வாண்டடா பேசிக்கிட்டு இருக்கோமே. அவ எங்க இருக்காளோ நாங்க தான் தேடி போய் அவகிட்ட பேசிட்டு இருக்கோம். என்னன்னா எங்க எல்லாருக்கும் அவளை பிடிச்சிருக்கு. அவ எங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறாமா. நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான அர்த்தத்துல கிடையாது. நாங்களா நல்ல நண்பர்களா இருக்கோம். ஆனா நீங்க உங்க கண்ணோட்டம் தான் தப்பா பாத்துட்டு இருக்கீங்க. சரியா பாக்குறோம். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. இங்க பாரு, உன் மாமா பொண்ணு வந்திருக்கா, ஷாலினி வந்திருக்கா. அவ முன்னாடி எப்ப பாரு துளசி துளசின்னு துளசியை பிடிச்சி சுத்திக்கிட்டு இருக்காது. அவ ஏதோ தப்பா நினைக்க போறா. அவ ஏதோ தப்பா நினைச்சிடக்கூடாது, பாத்துக்க. அம்மா யார் தப்பா நினைச்சா எனக்கு என்னம்மா? நான் என் துளசி கிட்ட பேசுவேன். என் துளசி கிட்ட எப்பவும் போல நான் இருப்பேன். அவளுக்காகவும் என்னை மாத்திக்க முடியாது. கதிர் அம்மா சொன்னா அப்படியான்னு கேட்டு நடந்துக்க. அதை விட்டுட்டு கூட கூட பேசிட்டு இருக்காது. என்னம்மா எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? கதிர் என்ன சண்டைங்க? வாங்கண்ணா. இல்லைண்ணா நான் எதுவும் சொல்லலை. அம்மா தான். நான் துளசியை பார்க்கணும்னு சொல்லி துளசியை கூப்பிட்டேன்னா அதுக்கு அம்மா கத்துறாங்க. வந்தது வராதுமா துளசியை தான் பார்க்கணுமா, ஏன் நான் தெரியலையா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு அம்மா தான் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் துளசி கிட்ட பேசக்கூடாதாம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கண்ணா. அம்மா ஆரம்பிச்சிட்டிங்களா? என்னம்மா உங்க பிரச்சனை? அவன் துளசி கிட்ட பேசுறதுனால உங்களுக்கு என்ன? நீங்க பாருங்கம்மா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவன் துளசி கிட்ட சாதாரணமாக தான் பேசிக்கிட்டு இருக்கான். போங்கம்மா, எல்லாத்தையும் தப்பா பார்த்துட்டு இருக்காதீங்க. போங்க போய் வேலையை பாருங்க, போங்க. இல்ல சூர்யா, அதுக்கு இல்ல. மாமா பொண்ணு வந்திருக்கால, ஷாலினி வந்திருக்கா. ஷாலினி முன்னாடி போய் இவன் துளசிக்கிட்ட ஏதாவது பேசிட்டே இருந்தானா அவன் மனசு கஷ்டப்படும்ல. நீங்களா ஒரு கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்காதீங்க. இவங்களுக்கு இவங்க தான் நீங்க முடிவு பண்றது கிடையாது. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க தேவையில்லாம ஏதாவது ஒரு ஆசையை வளர்த்துட்டு இருக்காதீங்க. நாளைக்கு அது நடக்கலன்னும் போது வருத்தம் உங்களுக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. பாத்துக்கோங்க. என்ன சூர்யா, நீ இப்படி சொன்னா எப்படி? நீ தான் கதிருக்கு சொல்லணும். அதை விட்டுட்டு நீ இப்படி பேசினா எப்படி? மறுபடியும் நான் சொல்ல விருப்பப்படல. அவங்கவுங்க மனசுக்கு என்ன விருப்பமோ அதை தான் பண்ணணும். நம்ம விருப்பத்தை அவங்க கிட்ட திணிக்க கூடாது. பாத்துக்கோங்க, போங்க போய் வேலையை பாருங்க, போங்க. என்னமோ பண்ணுங்க. அம்மானு நான் எதுக்கு இருக்கேனே தெரியல. என் விருப்பப்படி அந்த வீட்டுல ஏதாவது நடக்குது? இது வரைக்கும் ஒரு விஷயம் கூட என் விருப்பப்படி நடக்கல. போங்க போய் என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. எப்ப பாரு துளசி துளசி துளசின்னு துளசியை கட்டிட்டு அழுங்க. அப்படி அவ என்னதான் வச்சிருக்கான்னு தெரியல. இப்ப நம்ம தானே பேசிக்கிட்டு இருக்கோம், எதுக்கு அவளை இழுக்கிறீங்க? இங்க பாருங்க, தேவையில்லாம அவளால எதுவும் இழுக்காதீங்க. போங்க போய் வேலையை பாருங்க, போங்க. என்னமோ பண்ணி தொலைங்க, நான் போறேன். நீங்களாம் நிம்மதியா இருங்க. போய் தொலைறேன் நான் எங்கேயாவது. அண்ணா என்னடா என்ன ஆச்சு? நீ ஏன் வந்தது துளசியை கூப்பிட்ட? அண்ணா சாரிண்ணா, நான் எப்பவுமே வந்ததுமே துளசியை தானே கூப்பிடுவேன். அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியில போறேன்னா துளசியை பார்த்துட்டு தானே போவேன் நான். அண்ணா நான் சின்ன வயசுல இருந்து அவளை எவ்வளவு மிஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமாண்ணா? யார் சொன்னாலும் என்னால் மாத்திக்க முடியாதுண்ணா. நீங்க என்ன தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க சொன்னாலும் மாத்திக்க மாட்டேன்னா. எனக்கு துளசியை அந்த அளவுக்கு பிடிக்கும்ண்ணா. துளசி கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவேன், வந்ததும் நான் வந்துட்டேன்னு சொல்லுவேண்ணா. அவ்வளவுதாண்ணா. இதுக்கு அம்மா கோச்சிக்கிட்டா நான் என்னென்ன பண்ண முடியும்? கதிர் எனக்கு தெரியாது நீ துளசி எப்படின்னு. உனக்கு அவளனா அவளுக்கு ஒன்னா எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. டேய் எனக்கு புரியுதுதான். ஆனா அம்மாக்கு ஆல்ரெடி துளசி மேல கோவம். இதுல நீ வேற எப்பவுமே துளசி துளசின்னு சொல்லிட்டு இருக்கேன்னு இன்னும் அவங்களுக்கு கோவம் அதிகமாகுது. இங்க பாரு, அம்மாவோட ஹெல்த் இஷ்யூ மனசுல வச்சுக்கிட்டு பண்ணு எதுவாக இருந்தாலும். சரியா? சரிங்கண்ணா, நான் இனிமே பார்த்து நடந்துக்கிறேண்ணா. சரிடா. இங்க பாரு, அதுக்காக நீ துளசியெல்லாம் கூப்பிடாமலாம் இருக்க வேணாம். நீ எப்பவும் போல துளசியை கூப்பிடு. அம்மா முன்னாடி மட்டும் கொஞ்சம் அமைதியா இருந்துக்கா, சரியா? நான் உனக்கு வேற எதுவும் சொல்லல, புரியுதா? அட ஆமா எருமை, இவ்வளவு நேரம் எங்க போனேன்? உன்னை எவ்வளவு நேரம் தெரியுமா வந்ததுல இருந்து நான் கூப்பிட்டு இருக்கேன். லூசு, எங்க போனேன் நீனு? வந்ததுல இருந்து துளசி துளசின்னு நான் கத்திக்கிட்டே இருந்தேன்.
ஆஹா, அண்ணன் இருக்கிறது தெரியாம உணர்ச்சி வசப்பட்டுட்டேனே. துளசி இருமன்னு சொன்னதெல்லாம் ஆலிச்சிரு. அச்சும்மா உலலாக்கி என்ன? டேய் கதிரே, நம்ம எப்பவுமே அப்படிதானே பேசிப்போம். இப்போ என்ன புதுசா? ஏய் எருமை அண்ணன் அண்ணன்டி. ஐயோ ஆமால, நம்ம அம்மாவை கவனிக்கவே இல்லடா. ம், அது சரி. என்ன எப்படி கவனிப்ப? கதிர் இருந்தாதான் உனக்கு யாருமே கண்ணு தெரியாது. இல்ல மாமா, அது வந்து கதிர்கிட்ட பேசினா நீங்க பக்கத்துல இருந்தது கவனிக்கலாம் மாமா. ம், கவனிக்க மாட்டேடி. கவனிக்க வைக்கிறேன். இருடி இரு. டேய் கதிர், எதுக்குடா என்ன கூப்பிட்ட? வந்ததுமே என்ன கூப்பிட்டேன்னு சொன்னீங்க, எதுக்குடா? ஆமா ஆமா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது வந்து காலை ஆஹா, அண்ணா இருக்கிறத நானும் மறந்துட்டேனே. இப்ப சொல்லக்கூடாது. துளசி நைட்டுக்கா சொல்றேன், இப்ப வேணாம். என்னடா ஏதோ சொல்ல வந்துட்டு அமைதியாயிட்டா? சொல்லு, நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்ன காலேஜ்ல? அது வந்துண்ணா, அது வந்து ஒன்றும் இல்லைண்ணா. ஏய் ஏதோ சொல்ல வந்து சொல்லு, நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்ன காலேஜ்ல? பரவாயில்ல சொல்லு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சொல்லு. அதுனா அது வந்து காலேஜ்ல நான் இன்னைக்கு ரொம்ப நல்லா படிச்சேண்ணா. அதுதாண்ணா துளசி கிட்ட சொல்லலான்னு வந்தேண்ணா. டேய் என்ன காலேஜ்ல நீ நல்லா படிச்ச, அதை பத்தி துளசி கிட்ட சொல்ல வந்திருக்க. இதை நான் நம்பணும் அப்படிதானே? டேய் என்ன கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. டேய் என்ன சிரிச்சு மழுப்பிடலான்னு பாக்குறியா? நான் நம்ப மாட்டேன். என்னமோ விஷயம் ஓடுது, என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் இரு. சிச்சு போச்சா கதிரே, நல்லா மாட்டினடா மாமா கிட்ட. ஏதோ நேத்ரா பத்தி தான் சொல்ல வந்திருக்கான். ஆனா மாமா வந்தது தெரியாம வாய விட்டுட்டானே. இப்ப என்ன பண்ண? சரி, நம்ம கதிரை காப்பாத்தணும்னா நம்ம தான் களத்துல இறங்கி ஆகணும். அது வந்துனா மாமா, உங்களுக்கு காஃபி வேணுமா மாமா? என்னடி திடீர்னு என்ன காஃபி கேக்குறா? வாடா, ஏதோ துளசி பிளான போட்டுட்டா. இல்ல மாமா, நீங்க எப்பவுமே இந்த டைமுக்கு காஃபி குடிப்பீங்கல்ல, அதான் கேட்டேன். வேணும்னா சொல்லுங்க, நான் வேணா போயிடுறேன். இல்ல இல்ல நீ போல வேண்டாம், இங்கே இரு. ஆமா துளசி, இங்கே இரு. நம்ம 3 பேரும் சேர்ந்து பேசுவோம். ஏ கதிர், இப்பதானே காலேஜ் விட்டு வந்த, போ போய் ஃப்ரெஷ்ஷா பாரு போ. ரைட்டு, நம்ம துளசி பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. துளசி தேங்க்ஸ் துளசி. அடே மரமண்ட, முதல்ல இடத்த விட்டு காலி பண்ணுடா. தேங்க்ஸ் எல்லாம் அப்புறம் சொல்லு, ஓடு. ஆமால, முதல்ல அதை செய்யறேன். துளசி, நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். சரி கதிரே, போ நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. நான் மாமாக்கு காஃபி போட்டு கொடுக்குறேன். நீ போ கதிரே, போ. மாமா, என்ன மாமா பண்றீங்க? நான் பண்றதெல்லாம் இருக்கட்டும். என்ன கதிரை காப்பாத்தி அனுப்பிட்டேன் அப்படிதானே? அது வந்து இல்ல மாமா, அவன் இப்பதானே காலேஜ்ல இருந்து வந்தான். அதான். அடி, நீ எப்படி அவன் எப்படின்னு எனக்கு தெரியாது. என்னமோ காலேஜ் விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு, என்னன்னு தான் தெரியல. இங்க பாருடி, எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்க சொல்லாமன. இங்க பாரு, விஷயம் என்னன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா பாத்துக்கோங்க எப்படின்னு. ஐயோ மாமா, கதிர் அப்படிலாம் இல்ல மாமா. அவன் ரொம்ப நல்ல பையன் மாமா. அதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. நான் உங்ககிட்ட சொல்லாம இருப்பேனா? சொல்றேன் மாமா, ஆனா இப்ப வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றேன். ப்ளீஸ் மாமா, கதிர் பாவம் இல்ல மாமா. சரி, என் பொண்டாட்டி சப்போர்ட் பண்றானா அது நல்ல விஷயமா தான் இருக்கும்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் பிரச்சனை வரக்கூடாது, பாத்துக்க சரியா? நீ பாத்து பண்ற நம்பிக்கையில தான் நான் அவனை பெருசா கண்டுக்கிறது இல்ல, சரியா? பாத்துக்கடி என் தம்பி. இல்ல இல்ல, உன் ஃப்ரெண்ட பாத்துக்க, சரியாடி? இது போதும் மாமா, நீங்க கவலையே படாதீங்க. கதிர் ஆகட்டும், யாழினி ஆகட்டும், நான் பத்திரமா பாத்துப்பேன் மாமா. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துப்பேன் மாமா. அது போதும் என் பொண்டாட்டி. எல்லாத்தையும் என் பொண்டாட்டி பார்த்துப்பாங்கிற நிம்மதியில தாண்டி இருக்கேன். முன்னாடி ரொம்ப டென்ஷனா இருப்பேன், இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஃப்ரீயா இருக்கேன்டி. ஏன்னா என்னோட வேலையை பாதி என் பொண்டாட்டி குறைச்சிடால. போங்க மாமா, சும்மா சொல்லாதீங்க. ஏய் சீரியஸா தாண்டி சொல்றேன். முன்னாடியெல்லாம் ரொம்ப டென்ஷனா இருப்பேன், கதிரை பாக்குறதுலயே இருப்பேனா. வீடு ஒரு பக்கம், கதிர் ஒரு பக்கம், ஆஃபீஸ் ஒரு பக்கம். அப்பப்பா டென்ஷன்ல மண்டை வெடிச்சுன்னு பாத்துக்க எனக்கு. ஆனா இப்போ அப்படி இல்லடி. ஆஃபீஸ் ஒர்க்கு ஃப்ரீ டைம்ல பண்ணிக்கிறேன்னா, கதிரை நீ பாத்துக்கிறேன், வீட்டையும் நீ தான் பாத்துக்கிறேன். இதை விட எனக்கு வேற என்னடி வேணும்? இது போதண்டி. ஒரு புருஷனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. என் பொண்டாட்டி எல்லாத்தையும் பாத்துக்கிறான் போது எனக்கு ரொம்ப மைண்ட் ஃப்ரீயா இருக்கேன்டி. இது போதும் மாமா, நீங்க நிம்மதியா இருக்கீங்களா? அது போதும் மாமா. நீங்க நிம்மதியா இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் மாமா. அப்படியே பொண்ணாட்டி இப்படி எல்லாம் பேசும்போது உன்னை பத்தி நினைச்சு நச்சு 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 நச்சுன்னு கொடுக்கணும்னு தோணுது. ஆனா
கொடுக்க வரும்போது தான் ஏதாவது சதி நடந்தது. சரி விடு. லவ் யூ பொண்டாட்டி. லவ் யூ மாமா. அடி பொண்டாட்டி ப்ளீஸ் டி. மாமா உங்களை எதையோ மறக்கிற நியாயமா திரையே அடித்து திரையே என் நித்திர போயிருச்சு ஓ பாடா படுத்தும் பாதை என்ன பைத்தியமாக்கிருச்சு சின்ன சின்ன கவிதை என் கையெழுத துடிக்கும் ஆவணி நழுவினால் இதயமும் நழுவுதே இடத்தில் உள்ள மடிப்புக்குள்ள மாட்டிக்கிட்டேன் மாறே மாமா இப்படி எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்க போறீங்க? வீட்டில் யாராவது பார்க்க போறாங்க. போங்க, நீங்க ரூமுக்கு போங்க மாமா. என் பொண்டாட்டியை எவ்வளோ நேரம் வேணும் இப்படியே வச்சுக்கணும் பார்க்கலாம் தெரியுமா? அது சரி. மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நைட்டு 9 மணிக்கு மேலே மொட்டை மாடிக்கு வரீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என் பொண்டாட்டி என்ன பேச போறான்னு தெரியும். சரி சரி 9 மணிக்கு மேலே என்னடி, இப்போவே கூட போய் மொட்டை மாடியில் இருந்துடுறேன். மரியா சொல்லு, இப்போவே பேசலாம். ஆமா விளையாடாதீங்க, நான் சீரியஸா பேசணும். சரி சரிடி வா, 9 மணிக்கு தானே நான் மேலே வெயிட் பண்ணுறேன். சீக்கிரம் வந்துடும் சரியா? சரிங்க மாமா, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறேன். நீங்களும் வந்துடுங்க. சரிடி வா, நீ வரதுக்கு முன்னாடி நான் நிற்பேன் ஓகேவா? சரிங்க மாமா, நான் உள்ள போறேன். நீங்களும் போங்க, யாராவது பார்க்க போறாங்க. நான் போறேன் மாமா. சரிடி. ஓ நிலா தெரியுதா பாப்பாக்கு? நிலா நல்லா அழகா இருக்குல்ல. என்னங்க 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 அப்படியே நிலா பார்த்துக்கிட்டே பூவை வாங்கிக்கோங்க. செல்ல தங்கம்ல வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. அது சரி, நிலாவுக்கு நான் போய் விட்டவா? அது சரி, நீ எதுல தெளிவா இருக்க இல்லையோ, சாப்பிடக்கூடாதுங்கிறதுல நல்லா தெளிவா இருக்க பாப்பா. அச்சோ தியா குட்டி, எப்பவுமே பாலே குடிக்க கூடாதுமா. பூவும் கொஞ்சம் சாப்பிடணும். பூவா கொஞ்சம் பால் கொஞ்சம் அப்படி சாப்பிட்டு தங்கம். நல்ல குட்டி பாப்பால நீனு சாப்பிடுமா. அது சரி, இவகிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது துளசி? டேய் கதிரு, நல்ல வேலைடா நீ வந்த. இங்க வாடா, இவளை தூக்கிட்டு அப்படியே சுத்தி சுத்தி வாடா. நான் அப்படியே இவளுக்கு பூவா ஊட்டிடுறேன்டா. அது சரி, எங்க அக்கா இவளை உன்கிட்டயே கட்டி விட்டுட்டாலாம். ஆமா, அவ என்னதான் பண்ணுவா? தின்னுட்டு தூங்க மட்டும் தான் செய்யறான்னு நினைக்கிறேன். ஏ துளசி, உனக்கு கடுப்பாகல? இவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கு. ஏன்டா கதிர அப்படி சொல்றேன்? பாப்பா சாப்பிடணும்லடா, அண்ணியும் ஊட்ட மாட்டாங்க. பாரு பாப்பா இப்படி சாப்பாடே சாப்பிடாம வெறும் பாலே குடிச்சிட்டு இருந்தா எப்படி? அதான் நான் தூக்கிட்டு வந்தேன். எப்படியாவது இவளுக்கு ஒரு 2 வாயாவது ஊட்டிடலான்னு. அண்ணி இவளுக்கு சாப்பாடு கொடுத்தே பழகலன்னு நினைக்கிறேன். எப்போ பாரு பால் பாலுன்னு பாலே கொடுத்துருக்காங்க போல இருக்கு. நானும் எப்படியாவது ஊட்டிடலான்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குதா கதிர. டேய் நீ தூக்கி அப்படியே சுத்திட்டு வாடா, நான் எப்படியாவது அவளை கூட்டிட்டு வேண்டா. சரி சரி, நான் அவளை தூக்குறேன், நீ ஊட்டி விடு. அதுக்கு முன்னாடி துளசி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்கு தான் உன்னை தேடிட்டே வந்தேன் தெரியுமா? காலேஜ் விட்டு ஈவினிங் வந்ததும் உன்னை தான் கூப்பிட்டேன். உன்னை கூப்பிட்டதான் அம்மா பார்த்து காண்டாயிட்டாங்க. கடுப்பாகி எப்போ பாரு துளசி துளசின்னு கூப்பிட்டுட்டே இருக்கீங்களே அப்படின்னு என்னை வச்சு வாங்குன்னு வாங்கிட்டாங்கன்னா பார்த்துக்கேன். ஐயோ என்னடா கதிர சொல்றேன்? டேய் அத்தையை பத்தி தான் தெரியும்ல, நீ ஏன்டா அத்தை இருக்கும்போது என்ன கூப்பிட்டேன்? அட லூசு, நான் கூப்பிடும் போது அம்மா இல்லை. நான் உன்னை கூப்பிட்டது கேட்டதுக்கு அப்புறம் தான் அம்மாவே வந்துட்டாங்க. அப்புறம் தான் கத்துனாங்க. அதுக்குள்ள அண்ணன் வந்துதான் ஆஃப் பண்ணி அம்மாவை அனுப்பி விட்டாரு. ஓ மாமா வந்துட்டாங்களா? அப்ப பரவாயில்ல. சரி என்னடா விஷயம்? என்னடா ஏதோ காலேஜ் பத்தி சொல்ல வந்தேன். நானும் அப்பவே நினைச்சேன் நேத்ராவை பத்தி தானே. ஆமா துளசி, அவளை பத்தியே தான். அவளை பத்தி தான் உன்கிட்ட சொல்லியே ஆகணும்ல. தூக்கு அடிச்சாலும் இங்க வா, ஓடியா மாமா கிட்ட வா, மாமா தூக்குறேன். என் செல்ல குட்டி, என்ன பண்றீங்க? பூவா சாப்பிட்றீங்களா? அது சரி, பால் வேணுமா தங்கத்துக்கு? பால் சூடா இருக்காமா. பால் அக்கா ஆத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கொஞ்சமா பூவா சாப்பிட்டுரு சரியா? நல்ல பொண்ணுல்ல நீ. பூவா சாப்பிட்டினா மாமா உனக்கு ஐஸ்கிரீமு சாக்லேட்டு கேக்கெல்லாம் வாங்கி தருவேன். நீ பூவா சாப்பிட்டுறியா? அதான் பாப்பாக்கு ஐஸ்கிரீம் வேணும்ல,
அப்போ பூவா சாப்பிட்டுருவீங்களா? பூவா சாப்பிடுங்க மாமா, ஃப்ரிட்ஜில் நிறைய ஐஸ்கிரீம் வச்சிருக்கேன், அப்புறம் தரேன் என்ன? பூவா சாப்பிடுங்க. டேய் கதிரே, அவகிட்ட போய் ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டியே, இப்போ இந்த சாப்பாடையும் சாப்பிட மாட்டாடா? இரு எப்படி சாப்பிட வைக்கிறேன் பேர். பாப்பு, இந்தியா குட்டி, இப்போ நீங்கள் பூவா சாப்பிட்டீங்கன்னா தான் மாமா ஐஸ்கிரீம் எடுத்து தருவேன், இல்லைன்னா மாமா தரமாட்டேன். மாமா ஃப்ரிட்ஜை பூட்டிட்டேன், நீங்கள் பூவா சாப்பிடுவீங்களா? அப்போ தான் மாமா ஐஸ்கிரீம் தருவேணும். 4 என்ன 40 கூட தரேன், நீ பூவா சாப்பிட்டு 40 ஐஸ்கிரீம் கூட தரேன் மாமா, சரியா? டேய் கதிரே, பரவாயில்லடா, குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கடா. அப்போ சீக்கிரமே நேத்ராவை பார்த்து பேசிட வேண்டியதுதான். அதுதான் துளசி இப்போ உன்கிட்ட சொல்ல வந்தேனே. டேய் என்னடா, கல்யாணத்துக்கு எதுவும் டேட் குறிச்சிட்டு வந்துட்டியா என்ன? அட துளசி, உன்கிட்ட போய் விஷயத்த சொல்ல வந்தேன் பாரு. ஆமாமா, கல்யாணத்துக்கு டேட்டு குறிக்கிறாங்க. நீ வேற இன்னும் லவ்வையே சொல்லலையாமா, அதுக்குள்ள கல்யாண டேட்டுக்கு போயிட்டேன். ஏய், முதல்ல நீயும் எங்க அண்ணனும் இருக்கீங்க, முதல்ல உங்க கல்யாணம், அதுக்கப்புறம் தான் எனக்கெல்லாம் பாத்துக்க. இல்லடா, ஆர்வமா சொல்ல வந்தியே, அதான் ஒருவேளை கல்யாணத்துக்கு 4 கிலோ ஃபிக்ஸ் பண்ணிட்டியோன்னு நினைச்சேன். ஆமா, என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லடா. அதுதான் துளசி சொல்லணும்னு வந்தேன். அதாவது கல்யாணத்துக்கு டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணல, ஆனா காதல சொல்றதுக்கு நாளை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுதான் துளசி உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். டேய் கதிரே, என்னடா சொல்ற, நிஜமாவா? ஆமா, எப்ப சொல்ல போற? அது வந்து டேய் என்ன வெக்கமா? ஆமா துளசி, ஒரே வெக்கமா இருக்கு, அதான். டேய் கதிரே, சகிக்கல, வெக்கலாம் படாத, விஷயத்த சொல்லு. ஆமா, என்னைக்குடா சொல்ல போற, சீக்கிரம் சொல்லுடா. அதான் துளசி, அது வந்து என்னைக்குனா நாளைக்கு காலையில 10 மணிக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். என்னது, நாளைக்கா? டேய் கதிரே, நாளைக்கு எப்படிடா? ஏன் துளசி, நாளைக்கு நல்ல நாள் இல்லையா என்ன? நாள் நல்லதானே இருக்கு, நாளைக்கு சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் துளசி. நாளைக்கு அவகிட்ட என் லவ் சொல்ல போறேன். அடே குறுமுட்டை, நாளைக்கு எப்படிடா சொல்ல முடியும்? ஏன், எதுக்கு அப்படி சொல்ற? நாளைக்கு காலேஜுக்கு போய் சொல்ல போறேன், அவ்வளவுதானே, இதுல என்ன இருக்கு? டேய் ஓட்ட ட்ரவுசர், அப்பப்ப நீ ஓட்ட ட்ரவுசர்ங்கறத நிரூபிச்சிட்டு இருக்கடா. டேய் மரமண்ட, நாளையில இருந்து 4 நாளைக்கு நீ காலேஜுக்கு போக முடியாது. அண்ணனுக்கு கல்யாணம்னு உன்னை லீவ் போட சொன்னாங்க அத்தை, ஞாபகம் இல்லையா? சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடா. டேய் வாயை மூடுறா கதிரே, ஈ கொசன் எல்லாம் உள்ள போய் வெளியில வருது பாத்துக்க. நொடிக்கு ஒரு முறை நீர் மங்குனி அமைச்சர் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறீர். வாயை மூடுறா. ஐயோ துளசி, நான் வேற அம்மா சொன்னது ஞாபகம் இல்லாம அவளை வேற காலையில 10 மணிக்கு வர சொல்லிட்டேன் துளசி. இப்ப நான் என்ன பண்றது? என்ன பண்றது? போன் பண்ணி சொல்லு அவகிட்ட, நாளைக்கு வராத, இந்த மாதிரி அப்படின்னு சொல்லு. சரி அதெல்லாம் போகட்டும், நீ கல்யாணத்துக்கு அவளை கூப்பிட்டியா இல்லையாடா? என்ன, நிக்க போற கல்யாணத்துக்கு நான் அவளை கூப்பிடுவா? ஏன் துளசி? டேய் இன்னமும் கல்யாணம் நிக்குமான்னு தெரியலடா. சரி அதெல்லாம் விடு, கல்யாணம் நிக்குதோ நடக்குதோ ஏதோ ஒண்ணு, அவ என்னைக்கு அதனால இந்த வீட்டுக்கு வரப்போறவ தானடா. இந்த மாதிரி அப்பப்ப எதனா ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி வீட்டுக்கு வர வைடா, அப்பதானே நாங்களும் அவளை பார்க்க முடியும். கரெக்ட் இல்ல, அவளை கூப்பிட்டுருக்கணும்ல. சரி இப்ப நான் கூப்பிடுறேன், ஆனா துளசி அவகிட்ட சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு துளசி. இப்ப நான் என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா, டேய் அதெல்லாம் யோசிக்காத, முதல்ல போனை பண்ணி அவகிட்ட சொல்லு. அவ எதனா நினைச்சிட்டு இருக்க போறானா, நாளைக்கு காலையில 10 மணிக்கு வர சொன்னானே, என்ன சொல்லுவானோ ஏது சொல்லுவானு அவன் நினைச்சிட்டு இருக்க போறான். நீ முதல்ல அவளுக்கு போனை பண்ணி விஷயத்த சொல்லு, அதோட சேர்த்து கல்யாணத்துக்கும் வர சொல்லு. சொல்லுடா, 4 நாளைக்கு நீ காலேஜுக்கு வர மாட்டேல, அதையும் அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணு. ஆமால, சரி ஒரு நிமிஷம் இரு, நான் இப்பவே பண்றேன் அவளுக்கு. சரி குயிக்கா பண்ணு. தியாவை நீ கீழே இறக்கி விட்டுட்டு நீ ஃபர்ஸ்ட் அவளுக்கு போனை போடு. சரி துளசி. தியா குட்டி, நீ கொஞ்ச நேரம் அப்படி கீழே அக்கா கூட இருமா, இந்த மாமா போன் பேசிட்டு வரேன். Is either switched off or not reachable at the moment. Please try later.
ஐயோ டேய் கதிரி, என்னடா என்னாச்சு? துளசி ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுடி. டேய் கதிரே, போச்சுடா. நீ யார் முகத்துல முழிச்சியோ தெரியல, எல்லாமே உனக்கு தப்பா நடந்துட்டு இருக்கு. டேய், எப்படியாவது அவளுக்கு போன போற மாதிரி பாரு, பார்த்து எப்படியாவது அவளுக்கு விஷயத்த சொல்லுடா. ஏய் அவ ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்குடி. நான் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏய் அவகிட்ட எப்படியாவது பேசணும்டி. அது மட்டும் இல்லை, 4 நாள் அவளை பார்க்காம இருக்க போறேன். எனக்கு அதுவே கஷ்டமா இருக்கு. நான் இப்போ எப்படி துளசி அவகிட்ட இன்ஃபார்ம் பண்றது? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. துளசி ஏதாவது ஐடியா கொடுடி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஏதாவது ஐடியா கொடுடி. நான் அவளை இப்போ பார்த்தே ஆகணும். இல்லையா அவகிட்ட ஃபோன்லயாவது எதனா விஷயத்த சொல்லி ஆகணும்டி. ப்ளீஸ் சொல்லுடி. எதுவும் பண்ண முடியாது. வேணும்னா ஒன்று பண்ணு, பேசாம செவரை ஏறி குதிச்சிரு. அவ வீட்டு செவரை ஏறி குதிச்சிரு. அதான் இப்போதைக்கு வழி. போ. ஏய் துளசி என்ன என்ன சொல்ல வர? செவரறி குதிக்கவா? டேய் வாய மூடுறா. நான் சும்மா சொன்னேன், உடனே அதை செஞ்சு கிஞ்சி வச்சிட போறேன். நான் சும்மா தான் சொன்னேன். இரு, எதனா ஐடியா வருதான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பாருடா. மேபி அவளோட ஃபோனு சார்ஜ் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம்ல, அதனால கூட சுவிட்ச் ஆஃப்ல இருக்கலாம். நீ என்ன பண்ணு, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பாரு. எப்படி அவள் சார்ஜ் போட்டிருக்கலாம், ஃபோன் போகும்ல, அப்போ பேசிடு. எப்படி இருந்தாலும் நைட்டுக்குள்ள ஃபோன் போயிடும்டா, அப்போ பேசிடுறா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இதுக்கெல்லாம் ஷாக் ஆகாத, புரியுதா? நீ ஈஸியா சொல்லிட்ட. சரி, நான் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பார்க்கறேன். என்ன பண்ண? சரி சரி, நீ ட்ரை பண்ணிட்டே இரு. சரி, இந்தியா பாப்பா சாப்பிட்டுட்டா, நான் அவளை கூட்டிட்டு போய் தூங்க வச்சுட்டு வரேன், சரியா? சரி துளசி, நீ தூக்கிட்டு போ. நான் அவளுக்கு மறுபடியும் ட்ரை பண்றேன். நீ போ. டேய் ஃபோன் எடுப்பாடா, அதுக்குள்ள டல் ஆகாத, சொன்னா கேளு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, புரியுதா? எப்படியா இருந்தாலும் நைட்டுக்குள்ள அவள் ஃபோன் போயிடும். அப்போ நீ எடுத்து பேசு, ஓகேவா? சரிடி, நான் மறுபடியும் ட்ரை பண்றேன். சரி நீ போ. நீ பாப்பாவை தூக்கிட்டு போ. அவ ரொம்ப நேரம் வெளியில இருக்கா. நீ போ. சரிடா, அவளை தூங்க வச்சுட்டு உடனே வரேன், சரியா? என்ன ஆச்சு இவ ஃபோனுக்கு? ஏன் இவ ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? அப்படின்னா இவ ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகாது. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்ன பண்ணலாம்? அந்த சாரா பொண்ணுக்கு கால் பண்ணி பார்க்கலாமா? என்கிட்ட அந்த பொண்ணு நம்பர் இருக்கு, ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த பொண்ணுக்கிட்ட கேட்போம் என்ன ஆச்சு ஏதுன்னு. ஹலோ, சொல்லுங்க சீனியர், சொல்லுங்க. சாரா எப்படிங்க? நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன்னு தெரியுது. ஐயோ சீனியர், உங்க நம்பர் எங்க எல்லார்கிட்டயுமே இருக்கு. என் நம்பர் உங்ககிட்ட இருக்கதா பெரிய ஆச்சரியமே. சொல்லுங்க சீனியர், என்னாச்சு? இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க? என்ன இம்பார்ட்டன்ட் விஷயமா சீனியர்? சாரா ஒன்றும் இல்லை, நேத்ராவுக்கு கால் பண்ணேன். நேத்ரா ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறேன். ஏன் என்னாச்சு? அவளுக்கு எதனா ப்ராப்ளமா? அதுவாண்ணா, ஐயோ ஆமாண்ணா, நேத்தா வேற உங்களுக்கு மெசேஜ் பண்ண சொல்லியிருந்தா, நான் மறந்துட்டேன். நேத்தா ஃபோனு தண்ணியில் விழுந்துருச்சுண்ணா, அதனால அவ ரிப்பேர்க்காக கடையில் கொடுத்துருக்காண்ணா. என்னது கடையில் கொடுத்துருக்காளாம்? சரி, ஆல்டர்னேட்டிவ் ஃபோன் எதனா வச்சிருக்காளாம். அதுக்கு நம்பர் எதனா இருந்தால் கொடுங்களேன் ப்ளீஸ் சாரா. இல்ல, அவகிட்ட ஆல்டர்னேட்டிவ் ஃபோன் நம்பர் எதுவுமே இல்லண்ணா. அவளே எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஏன்னா அவளும் உங்ககிட்ட பேசாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தா. உங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருக்குன்னு என்னால சரியா கண்டுபிடிக்க முடியல. பட் 2 பேரும் மனசுக்குள்ள வேற என்னமோ வச்சிருக்கீங்க மட்டும் நல்லா தெரியுதுண்ணா. ஆனா நீங்க கொஞ்சம் அவகிட்ட. சாரா நான் பார்த்துக்கிறேம்மா. இப்போ அவளை காண்டாக்ட் பண்ண எதுவும் வழி இல்லையா? இல்லண்ணா, எந்த வழியும் இல்லையே. இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலண்ணா. பேசாம துளசி சொன்ன மாதிரி வீட்டு செவரேறி குதிச்சிடலாமா? டேய் கதிரு, நீ பண்றது கரெக்டா? கரெக்டு தான். என்னால் அவளை பார்க்காம 4 நாள். இன்னைக்கு ஃபோன் கூட இல்லை அவகிட்ட. பேசாமலும் இருக்க முடியாது. இல்லை, நான் போய் பார்த்தே ஆகணும். சாரா, கேட்குறேன்னு தப்பான்னு நினைக்காதம்மா. நேத்ராவோட அட்ரஸ் கிடைக்குமா? ஐயோ, நேத்ராவோட அட்ரஸா? அண்ணா, ஏய் நீ நினைக்கிற மாதிரி தப்பாலாம் இல்லை. இங்கே பாரு, நான் நாளைக்கு காலேஜுக்கு வர மாட்டேன். நாளைக்கு மட்டும் இல்லை, 4 நாளைக்கு காலேஜுக்கு வர மாட்டேன். எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் இல்லை, அதனால என்னால் காலேஜுக்கு வர முடியாது. அவளை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. இப்போ ஃபோன் வேற இல்லையா, அவகிட்ட பேசாமலும் வேற இருக்க முடியாதுல்ல. அதான் நீ கொஞ்சம் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நான் போய் அவளை பார்த்துட்டு அவளுக்கு விஷயம் இதுதான்னு சொல்லிட்டு வந்துடுவேன்ல. அதுக்காக தான். நீ நினைக்கிற மாதிரி தப்பாலாம் எதுவும் இல்லைம்மா. ப்ளீஸ்மா, இந்த அண்ணனுக்காண்டி கொஞ்சம் அட்ரஸ் கூட ப்ளீஸ். ப்ளீஸ் சாரா,
புரியுதுண்ணா, உங்க ஃபீலிங்ஸ் புரியுது. சரி, நான் அவளோட அட்ரஸ் தரேன். ஆனா நீங்க அவ மேல சாரா, அவளை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா எனக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறது தான் அவளுக்கு தெரியாது. எனக்கு எல்லாமே தெரியும். நாளைக்கு அவகிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா என்னால காலேஜுக்கு வர முடியல. அதனாலதான் நீ அட்ரஸ் கொடு, நான் அவளை பார்த்து பேசணும். நீ கொடுமா. இது போதும்ண்ணா, உங்களுக்கு அவளை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருச்சுல, எனக்கு இது போதும். அவ இத்தனை நாள் ஃபீல் பண்ணிருக்கா தெரியுமா? அதனால அவளோட ஃபீலிங்ஸ்க்கெல்லாம் இன்னைக்கு ஒரு விடுவு தானே வரணும். எனக்கு இது போதும்ண்ணா. கண்டிப்பா நான் உங்களுக்கு அட்ரஸ் சென்ட் பண்றேன். உங்க நம்பருக்கு நான் அட்ரஸ் சென்ட் பண்ணிடுறேன்னா நீங்க பாத்துக்கோங்க, சரிங்களா? அண்ணா, நேத்ராவை என்னைக்குமே ஃபீல் பண்ண வச்சிடாதீங்க ப்ளீஸ். சாரா, நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டுமா அவளுக்கு. இன்னைக்கு நீ அவ்வளோ பேசுனது எல்லாமே நான் கேட்டுட்டேன். அதனால தான் உன்னை நான் என் சிஸ்டரா தத்து எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். ஐயோ, என்ன சொல்றீங்க? அப்ப நாங்க பேசுறது எல்லாமே கேட்டுட்டீங்களா? நேத்ரா சொன்னது எல்லாமே வா? ஆமா ஆமா, நேத்ரா சொன்னதை எல்லாமே நான் கேட்டுட்டேன். இங்க பார், நீ எதுவும் சொல்லிக்காத அவகிட்ட. நான் என் காதுல அவகிட்ட அவ நினைச்ச மாதிரி சொல்லணும். அதனால நீ எதுவும் சொல்லிடாத, சரியா? ஐயோ அண்ணா, எனக்கு இது போதும்ண்ணா. நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு இது போதும்ண்ணா. அவளும் நீங்களும் உங்க லவ் சொல்லிட்டோம், அவ்வளவுதாண்ணா. எனக்கு இது போதும். அண்ணா, உங்களுக்கு நான் அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டேன். சீக்கிரம் போங்கண்ணா, போய் உங்க ஆளை சீக்கிரம் பாருங்க. போங்க போங்க. தேங்க்ஸ்மா. சரி, நான் போய் பார்க்கறேன் அவளை. நான் வச்சிடுறேன். சாரா, சொல்லிடாத, சரியா? கண்டிப்பா சொல்ல மாட்டேண்ணா. நீங்க போங்க, போய் உங்க ஆளை சீக்கிரம் பாருங்க. போங்கண்ணா. பாய்ண்ணா, குட் நைட். போங்க போங்க. பாய்மா தங்கச்சி. ஏய் கதிரே, துளசி சொன்ன மாதிரி செவரேறி குதிச்சிருவோமா? குதிச்சிருவோம். எனக்கு அவளை பார்க்கணும். 4 நாளைக்கு அவளை பார்க்காம இருக்கிறதா? ஐயோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. இப்போ முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஃபோன் கூட பேச முடியாது. டெய்லியும் அவகிட்ட பேசிட்டு இன்னைக்கு பேசலைன்னா தூக்கம் கூட வராது. முதல்ல அவளை போய் பார்க்கணும். டேய் கதிரே, யோசிக்காத. போய் முதல்ல உனக்கானவளை போய் பாருடா. போடா, ரெடி ஜூட். இப்பன்னு பார்த்து ஃபோன் சதி பண்ணிடுச்சேன். இப்போ என்ன பண்றது? இவன்கிட்ட ஃபோன் பேசாம இருக்க முடியாது. டேய், இப்போதான்டா கொஞ்ச நாளா உன்கிட்ட ஃபோன் பேசுறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன்டா. நிம்மதியான தூக்கம் கூட வந்தது தெரியுமா? இன்னைக்கு ஃபோன் இப்படி சொதப்பிச்சுடா. இப்போ எப்படிடா நான் உன்கிட்ட பேச போறேன்? இந்த வீட்லயும் யாருமே இல்லை, நான் மட்டும் தான் தனியா இருக்கேன். யாராவது இருந்தாவது அவங்க ஃபோனை வாங்கியாவது உனக்கு பண்ணியிருப்பேன். யாருமே இல்லைடா. இப்பதான் எனக்கு யாருமே இல்லைன்றத நினைச்சு எனக்கு கோபமா வருதுடா, கஷ்டமாவும் இருக்குடா. இப்போ எப்படிடா உங்ககிட்ட நான் ஃபோன் பேசாம இருக்க போறேன்? இந்த கதிர், நான் உங்ககிட்ட பேசணும்டா. ஐயோ, இந்நேரத்துக்கு கதிர் நமக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பானே. சாரா அவனுக்கு மெசேஜ் போட்டானா இல்லையான்னு தெரியலையே. மெசேஜ் போட்டிருந்தா நல்லா இருக்கும். சாரா கிட்டையும் கேட்க முடியாது. ஐயோ, ஃபோன் எல்லாம் கடுப்பாகுது. டேய் கதிர், உங்ககிட்ட நான் பேசணும்டா. எப்படியாவது பேசணுமே. எப்படி பேச? ஐயோ, எப்படி பேசுன்னு தெரியலையே. பேசாம வெளியில போய் அவனுக்கு ஃபோன் பண்ணலாமா? அதான் ஃபோன்லாம் இருக்குமே. சரி, போய் பேசுவோம். ஐயோ, அதுவும் முடியாதே. சித்தப்பா வேற இந்த டைமுக்கு மேல வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போறதுனால எதனா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது சித்தப்பாக்கு தெரிஞ்சதுன்னா என்னை இங்க விடவே மாட்டாரே. மறுபடியும் கூட்டிட்டு போய் வீட்டில் வச்சுப்பாங்க. என்ன பண்ணலாம்? சரி, பிரச்சனை வராம நம்ம பார்த்துக்கலாம். போய் அவனுக்கு பண்ணலாம். என்னால் அவன்கிட்ட பேசாம இருக்க முடியாது. பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் போய் கதிர்கிட்ட பேசியே ஆகணும். நான் பேசதான் போறேன். போ. அடி, என்கிட்ட பேச முடியாததுக்கு எவ்வளோ தவிக்கிறடி நீனு. எனக்கும் அதே தவிப்பு தான். அதாண்டி உன்னை தேடி இங்கே வந்துட்டேன். தயவு செஞ்சு தப்பாக மட்டும் நினச்சிடாத. என்னால் உன்கிட்ட பேசாமல் இருக்க முடியாதுடி. அது மட்டும் இல்லை, நாளைக்கு காலேஜுக்கும் வர மாட்டேன்னா உன்னை பார்க்காமலும் இருக்க முடியாதுடி. அதனால தான் திருட்டுத்தனமும் வீட்டில் பூந்துட்டேன்டி. தயவு செஞ்சு தப்பாக நினைக்காத. தப்பான அர்த்தம் கூட எதுவும் கிடையாதுடி. எனக்கு ஒன்று பார்க்கணும், உன்கிட்ட பேசணும், அவ்வளோதாண்டி. அடி நேத்ரா, லவ் யூடி. சரி, இதுக்கு மேலே யோசிச்சுட்டு இருந்தோம் நேரம் தான் போவோம். இதுக்கு மேலே யோசிக்காதீ நேத்ரா. போய் முதல்ல அவனுக்கு ஃபோனை பண்ணி பேசிட்டு வந்துரு. சீக்கிரம் போடி. என்ன இது? இவன் இங்கே நிற்கிற மாதிரியே இருக்கு. கதிர்,
கதிர் தான் நினைக்கிறானா இல்ல நம்ம அவனை நினைச்சிட்டே இருக்கோமே அதனால வந்து பிரம்மையா? நேத்ரா. என்ன இது கதிரு? ஆமாண்டி, உன்னை பார்க்கறதுக்காக உன் வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா பூந்துட்டேன்டி. ஐயோ நீ நீ என்னடா இங்க பண்ற? ஏய், கத்தாதடி, கத்தாத, சத்தம் போடாதடி. உன் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வந்துட போறாங்கடி. வந்தாங்கன்னா என்ன பொழந்து கட்டிடுவாங்கடி. இங்க பாரு, நான் தப்பான அர்த்தத்துக்கெல்லாம் வரல. இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு தான் வந்தேன். உனக்கு ஃபோன் போட்டேன்னா சுவிட்ச் ஆஃப்னு வந்ததுடி. அதான் என்னால் உன்கிட்ட பேசாம இருக்க முடியல. அதனால தாண்டி உன் அட்ரஸை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டேன்டி. கத்தி மட்டும் ஊரை கூட்டிடாதடி ப்ளீஸ்டி. இங்க பாரு, நான் பேசிட்டு மட்டும்தான் போயிடுவேன், வேற எதுவும் பண்ண மாட்டேன்டி. கையடா கையை எடுக்கிறேன், தயவு செஞ்சு கத்த மாட்டேல்ல? சரி சரி, எடுக்கிறேன்டி. ஏய் நீங்க இங்க? ஆமா, உனக்கு எப்படி என் வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சது? ஏன்டா இங்க வந்த? ஏடி இங்க அக்கம் பக்கத்துல யாராவது பார்த்தா என் சித்தப்பா கிட்ட எதுவும் சொல்லிடுவாங்கடா. டேய் சீரியஸஸ் புரியாம எல்லாமே விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்காதடா. இல்லடி, டெய்லியும் உன்கிட்ட ஃபோன் பேசிட்டு தான் தூங்குவேனா. இன்னைக்கு ஃபோன் பேசலாமேன்னு ஃபோன் போட்டேனா சுவிட்ச் ஆஃப்னு வந்ததுடி. அதான் என்னால் உன்கிட்ட பேசாமல் இருக்க முடியல. அதான் எப்படியாவது உன்னை பார்க்கலாமேன்னு வீட்டுக்கு வந்துட்டேன்டி. சாரிடி, நீ நினைக்கிற மாதிரி தப்பாலாம் இல்லடி. ஐயோ லூசு, நீ தப்பான அர்த்தத்துக்கு வந்து நான் சொன்னேனா? நீ அப்படிலாம் வர மாட்டேன்னு எனக்கு தெரியும். உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இங்கே சுற்றிலும் கேமரா இருக்குடா. எங்கள் சித்தப்பா வர எப்படியாவது பார்ப்பாங்கடா. நான் உள்ளே வரும்போது கேமராவை பார்த்துட்டேன். அதான் கேமராக்கான கரண்ட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன்டி. டேய் என்னடா சொல்ற? கேமராவை ஆஃப் பண்ணிட்டியா? ஆமாம், உங்கள் சித்தப்பா கரண்ட் போயிடுச்சு கூட நினைக்கலாம்ல, அதான் ஆஃப் பண்ணிட்டேன். டேய் குருமுட்டை, எங்கள் வீட்டில் இன்வெர்டர் இருக்குடா, அது மூலியமா கூட கேமரா கனெக்ட் ஆகும்டா. ஏய், அதெல்லாம் நைட் டைமில் பார்க்க மாட்டாங்கடி, எல்லாத்துக்கும் பயப்படாத. இங்கே பாரு, நான் வந்துட்டேன், நீ அதையும் நினச்சா எப்படி? இங்கே பாரு, உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்டி. அது மட்டும் இல்லை, முக்கியமான விஷயமும் சொல்லணும். அதுக்காக தாண்டி வந்தேன். நான் சொல்லிட்டு உடனே போயிடுவேன். உடனே போயிடுவேங்கிறதையே வேற டோன்ல சொல்றியே. அது சரி. சரி சொல்லு, ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னீங்க, என்னது? சொல்லு, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை. என்னன்னா, நாலுலேருந்து 4 நாளைக்கு காலேஜுக்கு வர மாட்டேன்டி. நான் நாளைக்கு உனக்கு என் ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, அது பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் வந்தேன். 4 நாளைக்கு காலேஜுக்கு வர மாட்டேன். என்னது 4 நாளைக்கு வர மாட்டியா? ஏன், எதுக்கு? என்னத்துக்காக காலேஜுக்கு வர மாட்டேன்? இங்க பாருடா, ஒழுங்கா படிக்க வேணாவா? காலேஜுக்கு வராம வீட்டில் இருந்து என்ன பண்ண போற? நீ லீவெல்லாம் போடாத, காலேஜுக்கு வந்துடு. எனக்கும் வரணும்னு தான் ஆசை, ஆனால் வர முடியாது. வீட்டில் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம், அதனால என்னால் வர முடியாது. அது மட்டும் இல்லை, உன்னையும் எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு கூப்பிடலான்னு வந்திருக்கேன். வந்துடுடி. ஏய், நாளைக்கே வந்துடு சரியா? நாளைக்கு ஈவினிங்லாம் உனக்காக வெயிட் பண்ண வேண்டி. வந்துடுடி. டேய் லூசு, என்னடா திடீர்னு வந்து கல்யாணம்னு சொல்ற? முன்னாடியே சொல்லணும்ல. முன்னாடியே சொல்லனா இந்த கல்யாணம் நடக்க போறது இல்லை, அதனால சொல்லலை. ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தேன், நீ எங்கள் வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சா, அதான் இப்போ வந்து சொன்னேன். கல்யாணம் நடக்குதோ நடக்கலையோ, நீ வரணும்ல, அதான் சொல்லலான்னு வந்தேன். என்னது கல்யாணம் நடக்க போறது இல்லையா? டேய் என்னடா உளற? அப்புறம் இதுக்கு நடக்காத கல்யாணத்துக்கு என்ன ஏன்டா கூப்பிடுறேன்? அது ஒரு பெரிய விஷயம், அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும் தான். ஃபோனில் பேசுகிற மாதிரி இருந்தால் நிறைய சொல்லியிருப்பேன். இப்போ நேரில் வந்ததுனால கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்குல்ல, அதான் சொல்ல வேண்டிய விஷயத்த வரைக்கும் சொல்கிறேன். இதோட டீட்டெயில்ஸ்லாம் அப்புறமா சொல்கிறேன்டி உன்கிட்ட. இப்போ இதை சொல்லிட்டேன். நாளைக்கு ஈவினிங் உனக்காக வெயிட் பண்ணுவேன். வந்துரு ப்ளீஸ், வந்துரு. என்ன? ஐயோ கடவுளே 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 கடவுளே. ஏய், என்னடி? ஐயோ, மழை வேறு வந்துருச்சு.
என்னடி இது? டேய் இடி வேற இடிக்குதா, எனக்கு பயமா இருக்குடா. சரி சரி, பயப்படாத. சரி, நீ வீட்டுக்கு போ. நான் எப்படியாவது போயிடுறேன், சரியா? நீ உள்ள போ. நீ மலையில நினைவு வேணாம். நீ போடி, நான் கிளம்புறேன். ஏய் நீ எப்படி இந்த மழையில நனைஞ்சிட்டு போவ? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீயும் வீட்டுக்குள்ள வா, கொஞ்ச நேரம் கழிச்சு போ. மழை நின்னதோ போ. ஆ, இல்லை வேண்டாமே. நான் கிளம்புறது தான் கரெக்டாக வரும். உள்ள வந்தா கரெக்டாக இருக்காது. சொன்னா கேளு, நான் கிளம்புறேன். டேய் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. இந்த மழையில நான் எப்படி உன்னை வெளியில் அனுப்ப முடியும்? அப்படியெல்லாம் உன்னை அனுப்பிட்டு என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. அது மட்டும் இல்லை, என்கிட்ட ஃபோன் வேற இல்லை. நீ சேஃபாக வீட்டுக்கு போயிட்டியா இல்லையானோ எனக்கு தெரியாமல் நான் தவச்சிட்டு இருப்பேன். நீ மழை விட்ட பிறகே போ. வா வீட்டுக்குள்ள வா, எதுவும் ஆகாது. நீ வா. இல்லை, ஐயோடி கதிரே, நம்ம மேலே நமக்கே நம்பிக்கை இல்லையே. எப்படிரா போகிறது? இவ வேற வா வான்னு சொல்கிறாளே. டேய் கதிரே, வேண்டாம், போயிடு. எனக்கு தெரியும், என்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். வேண்டாம். என்ன சொல்லிட்டு இருக்கேன்ல, வா உள்ள போலாம். நீ ரொம்ப நேரம் நினைஞ்சிட்டு இருக்க. அரிது அரிது இளமை அரிது விலகி போனால் நியாயம். மழை வருதே மழை வருதே பிடிவேகம் வாங்க பொழுது. மழை வரப்போகுதே, துளிகள் தூருதே, நனையாமல் என்ன செய்வே? மழையே தூவும் மழையே, இது காதல் தானா? தனியே தனியே நனைந்தேன் மழையே. ஹாய் டியர்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. இன்னைக்கான பர்த்டே விஷயத்தை சொல்லிடுவோமா? நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர், அவங்களுடைய ஹஸ்பண்ட் சின்ராஜ்க்கு இன்னைக்கு பர்த்டே. சின்ராஜ் ப்ரோ, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சின்ராஜ் ப்ரோ, விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சின்ராஜ் ப்ரோ. சின்ராஜ் ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கெஷியா சிஸ்டர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே கெஷியா சிஸ்டர். கெஷியா சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க, அவங்களுடைய பிரதர் சிங்கப்பூர்ல இருக்காராமா. அவர் பேர் புகழேந்தி. அவருக்கும் இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் புகழேந்தி ப்ரோ. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே புகழேந்தி ப்ரோ. புகழேந்தி ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. ஹாய் ரதி சிஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்றவங்க, வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றவங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர்ஸ். பை டியர்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.